பார் கவுன்சில் தேர்தலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் விதித்த தடையை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அகில இந்திய பார் கவுன்சில் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதன் துணைத் தலைவர் பிரபாகரனுடன் எமது டெல்லி செய்தியாளர் அரவிந்த் மேற்கொண்ட நேர்காணலை இப்போது பார்ப்போம். பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவின் துணைத் தலைவர் பிரபாகரன் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாரன் வழங்கிய தீர்ப்பு குறித்து இன்று எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து சில கேள்விகளை முன்வைப்போம். வணக்கம் சார். ஜஸ்டிஸ் கிருபாரன் வழங்கிய தீர்ப்பு குறித்து அதற்கு எதிர்த்து மீது அப்பீல் போறதுக்காக பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் முடிவு ஏதேனும் எடுக்கப்பட்டுள்ளதா? சார், இன்றைய தினம் கூட்டம் ஜெனரல் கவுன்சில் மீட்டிங் இன்றைக்கி போடப்பட்டது. அந்த ஜெனரல் கவுன்சில்ஸில் நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம்னாக்கா, நிச்சயமாக கிருபாரனுடைய ஆர்டருக்கு மேலே ஒரு அப்பீல் நாங்கள் போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கோம். அதனால் அதை அப்பீல்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக இந்த தீர்ப்புக்கு மேலே மேல்முறையீடு நாங்கள் செய்வோன்றது நாங்கள் தெரியுது. சென்னை ஹைகோர்ட்டில் எப்போ இல்லை, அது சென்னை ஹைகோர்ட்லேயும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் பண்ணலாம். அது நாங்கள் வி ஆர் டேக்கிங் அ டெசிஷன். பட் வெனியா வி ஆர் கோயிங் டு ஃபைல் அப்பீல் வித்தின் ஷார்ட் டேர்ம். ஓகே சார். அதே மாதிரி அவரோட உத்தரவில் பார்த்தீங்கன்னா லீகல் லா கோர்சஸ் 3 வருடங்களை 5 வருடமாக மாற்றணும். அதே போல் 20 வருடங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தவங்க மட்டும்தான் பார் கவுன்சில் எலெக்ஷனில் போட்டியிடணும். அது வரைக்கும் 2016 பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா எலெக்ஷன்ஸை தள்ளி வைக்கணும் உள்ளிட்ட ஒரு சில உத்தரவை கொடுத்துருக்காரு. அதான் பார் கவுன்சில் எப்படி பார்க்குது? சார், இதில் 3 இயர்ஸ் அபாலிஷ் பண்ணணுங்கிறது 1982 லீகல் எஜுகேஷன் கமிட்டி முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஏன் முடியலன்னா, என்ன ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா, ஆல்ரெடி 3 இயர்ஸ் ஒரு டிகிரி கோர்ஸ் முடித்தவங்க மறுபடியும் 5 இயர் படித்தா அது 8 வருஷம் ஆகும். அதனால் அதே 3 இயர்ஸ் கோர்ஸில் அதே சப்ஜெக்ட்டை தான் 5 இயரில் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ் படிக்கிறாங்க. அதனால் 5 இயர் படிக்கிறவங்க படிட்டும் 3 இயர்ஸ் டிகிரி முடித்தவங்க 3 இயர்ஸ் கோர்ஸ் இருக்கட்டும் அப்படிங்கிறது. அதனால் ஒரு 3 இயர்ஸ் கோர்ஸை அபாலிஷ் பண்ணுறதுன்றது சரியாக வருமானு தெரியல. அது நாங்கள் அப்பீலில் போய் நாங்கள் முறையிடுறோம். அது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு எடுத்து முடிவு பண்ணுறாங்களோ பண்ணட்டும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் படிக்கிறவங்க எல்லாருமே கிரிமினல்ஸு. 3 இயர்ஸ் படிக்கிறதுனால தான் இந்த லா ப்ரொஃபஷனே கெட்டு போகுதுன்னு அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னாக்கா வாட் அபவுட் த டாக்டர்ஸ்? இன்றைக்கி டாக்டர்ஸில் எத்தனை பேர் கன்விக்ட் ஆனவங்க ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டாக்டராக. அதனால் வாட் அபவுட் தி இன்ஜினியர்ஸு, அப்புறம் ஆடிட்டர்ஸ்னால் ஆடிட்டர்ஸ் எவ்வளோ பேர் 420s தான் இதாகிடுச்சு. இது பெர்சன்ட் டு பெர்சன்ட் வேரி ஆகும். அதனால் ஒரு 80,000 வக்கீலில் ஒரு 30 பேர் அட்வொகேட்ஸ் மேலே ஒரு கிரிமினல் சார்ஜஸ் இருக்குங்கிறதுனால ஒட்டுமொத்தமாக அவங்கள இந்த சிஸ்டமே ஃபெயில்டு, லீகல் ப்ரொஃபஷனே நோபல் ப்ரொஃபஷனே கெட்டு போச்சு அப்படின்ட்டு சொன்னால் அதை ஏற்றுக்க முடியாதுங்க.